ஒரு குழந்தையின் கதையை, உண்மை கதையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். கேரளாவில் ஒரு சின்ன மலை கிராமத்தில் அந்த குழந்தை குடியிருந்த வீட்டிலிருந்து ஏறக்குறைய 500 மீட்டர் தூரத்தில் ஒரு சிறிய கோவில். அந்த கோவிலில் காலையில் பூஜையெல்லாம் முடித்துவிட்டு வரிசையில் நிற்கிற எல்லோருக்கும் பிரசாதம் கொடுப்பார்கள். எப்படியும் ஒரு 40-50 பேர் வரிசையில் நின்று பிரசாதம் வாங்குவார்கள். ஒரு பெண் குழந்தை எப்போதும் முதலில் போய் நின்று விடுவாள். எப்போதும் இறைவனை வழிபடுவதற்காகவா? வழிபடுவாள். ஆனால் அவள் முதலில் போய் நிற்பதற்கு காரணம் வறுமை. அந்த குழந்தை முதலில் ஆளாக போய் நின்று கவளம் வாங்கி விடுவாள். அந்த கோவில் அர்ச்சகருக்கு தெரியும், அவள் அன்றாடம் வருவாள், கொடுப்பார். வாங்கியதும் அந்த குழந்தை அதை சாப்பிட மாட்டாள். ஆனால் சாவகாசமாக நடந்து போய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுகிற குழந்தை இல்லை அவள். ஏனென்றால் அந்த குடும்பத்தின் பசிக்கு அந்த ஒரு கை பிரசாதம் போதுமானதாக இருக்காது. வாங்கிய கணத்தில் மின்னல் போல அந்த குழந்தை ஓடி ஓடி வீட்டிற்கு வந்து தான் வாங்கிய முதல் பிரசாதத்தை அம்மாவிடம் கொடுத்து விட்டு மீண்டும் ஓடி வரிசையில் போய் நின்று கொள்வாள். 2வது முறை பிரசாதம் வாங்குவாள், மீண்டும் மின்னல் போல ஓடுவாள், திரும்ப ஓடி வந்து வரிசையில் நிற்பாள். அந்த அர்ச்சகருக்கு தெரியும், முதல் முறை வாங்கி விட்டு இவள் ஓடி போய் வீட்டில் கொடுத்து விட்டு திரும்ப வருவாள். 2வது முறையும் வருவாள். பிரசாதம் தீர்வதற்கு முன்பு, பிரசாதத்தின் வரிசை தீர்வதற்கு முன்பாகவே 3 முறை அல்லது 4 முறை அந்த பெண் குழந்தை அந்த 500 மீட்டர் தூரத்தையும் மின்னல் போல கடந்து ஓடி வந்து பிரசாதத்தை வாங்கி கொண்டு போய் வீட்டில் ஒரு கவளத்தை அம்மாவுக்கு கொடுப்பாள். இன்னொரு கவளம் அவளை விட 1 ஆண்டு இளைய தங்கைக்கு, இன்னொரு கவளம் 2 ஆண்டுகள் இளைய தம்பிக்கு. அந்த வீட்டின் காலை உணவே அதுதான். 4வதாக ஒரு முறை வந்து வாங்கி கொண்டுகிற கவளத்தோடு மீண்டும் மகிழ்ச்சியாக ஓடி போய் அவள் வீட்டுக்கு போனால் 4 முறை அந்த குழந்தை மின்னல் போல ஓடி 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 போய் வாங்கி கொண்டு வந்து கொடுத்த உணவை தாயும் மகளும் தங்கையும் தம்பியுமாக சேர்ந்து உண்பார்கள். ஒரு உண்மை கதை. அப்படி ஓடி ஓடி 500 மீட்டரையும் மின்னல் போல கடந்து பிரசாதம் வாங்கி கொண்டு போகிற அந்த குழந்தையை பார்த்த ஒருவருக்கு 4 முறை வந்து பிரசாதம் வாங்கி கொண்டு போகிற பேராசைக்காரி என்று அந்த குழந்தையை அவர் நினைக்கவில்லை. இது ரொம்ப முக்கியம். உண்மையை உண்மையாக பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். உண்மையை உண்மையாக பார்ப்பதற்கு உண்மையான கண்கள் வேண்டும். இது சோத்துக்கு அலைஞ்சு ஒரு தடவைக்கு 4 தடவை பேராசையோடு வந்து வந்து வாங்கி கொண்டு போகிறது என்று அவர் பார்த்தவர் நினைக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அது ஓடிக்கொண்டு போய் கொடுக்கிற போது வீட்டில் இருக்கும் மிச்சம் 3 பசிக்காக கொண்டு போய் கொடுக்கிறது, இறுதியாகத்தான் தன் பசிக்கு எடுத்துக்கொள்கிறது என்ற உண்மையை பார்த்தவர் உணர்ந்து சொன்னார், நீ 4 முறை மின்னல் போல ஓடி 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 வந்து பார்த்ததை, உன் குடும்பத்திற்கு உணவு சேர்த்ததை நான் பார்த்தேன் மகளே. இவ்வளவு விரைவாக ஒரு சிறுத்தைக்குட்டியால் கூட ஓட முடியாது. இவ்வளவு விரைவாக இரையை தேடி போகும் எந்த விலங்காலும் ஓட முடியாது. இவ்வளவு விரைவாக எந்த பறவையாலும் பறக்க முடியாது. எனக்கு 2 விஷயம் பிடித்தது மகளே. ஒன்று, உன் குடும்பத்திற்காக நீ ஓடியது பிடித்தது. 2வது, உன் ஓட்டம் எனக்கு பிடித்தது. நான் உன்னை ஓட்ட பழக்குகிறேன், நீ ஓடி பழகுகிறாயா என்று அவர் கேட்டார். சொன்னால், எனக்கு நீங்கள் கேட்பது விளங்கவில்லை மகளே. எனக்கு உன் ஓட்டம் பிடித்திருக்கிறது. மின்னல் போல நீ ஓடி வந்து ஓடி போகிற அந்த அழகு எனக்கு பிடித்திருக்கிறது. நான் உனக்கு ஓட கற்றுக் கொடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நுட்பங்கள் இருக்கிறது. எனக்கு ஓடுவதற்கு எனக்கு செருப்பு நான் வாங்கி தருகிறேன், உடைகள் நான் வாங்கி தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம், இனிமேல் கோவிலுக்கு ஓடாதே, பிரசாதம் வாங்குவதை நிறுத்திவிட்டு என்னோடு வா, உனக்கும் உன் தாய்க்கும் உணவு தருவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். பெரும் கருணையோடு அந்த மனிதன் கோவிலுக்கு ஓடி பிரசாதம் வாங்கி குடும்பத்தின் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்த அந்த குழந்தையை தனியே அழைத்து போய் அவளுக்கு காலணிகள் வாங்கி கொடுத்து, உடைகள் வாங்கி கொடுத்து, மலையிலும் மைதானத்திலும் ஓடி பழக்கினான். 3 ஆண்டு பயிற்சிக்கு பிறகு அவள் இந்தியாவிற்கு தங்கம் கொண்டு வந்து சேர்த்தாள். அவள் பெயர் பிடி உஷா. அந்த ஓட்டத்தில் ஒரு உண்மை இருந்தது. அவள் தனக்காக ஓடவில்லை. எவள் குடும்பத்துக்காக ஓடினாளோ அவளை ஒரு மனிதன் கண்டடித்தான். பிறகு அவள் நாட்டுக்கு ஓடினாள். குடும்பத்துக்காக ஓடி ஓடி பொருள் சேர்த்த, ஒரு காலை உணவு பசிக்கு உணவு சேர்த்த அந்த குழந்தை
குடும்பத்துக்கு ஓடிய ஓட்டம் தான் நாட்டுக்கு ஓட வைத்தது, உலகமே அதை பார்க்க வைத்தது, தங்க மங்கை என்று அவளுக்கு பெயர் வாங்கி கொடுத்தது. உண்மையாய் ஓடினால், உண்மையோடு ஓடினால், உண்மையாய் ஓடினால், உண்மையோடு ஓடினால் உயரத்திற்கு வர முடியும் என்பதற்கு பிடி உஷா பெரிய சான்று.